வணக்கம். நான் யுவனேஸ்வரி. இவங்க என்னோட ஹஸ்பண்ட் கோபால். நாங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு 13 இயர்ஸாக பேபி இல்லை. நாங்கள் மலேசியாலே ஒரு 3 டைம்ஸ் ஐவிஎஃப் செஞ்சுருக்கோம். அந்த ஐவிஎஃப் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுனேன். பட் அந்த ப்ரெக்னன்சி வந்து லாங் லாஸ்ட் பண்ணலை. ஒரு 8 வீக்ஸ் வரைக்கும் தான் பேபி சர்வைவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபியூ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். பட் அது வந்து எங்களுக்கு லாங் லாஸ்ட் பண்ணலை. நாங்கள் அதோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் போகல. இப்படியே நாங்கள் 2 பேர் மட்டும் இதே போல் இருந்துக்கிட்டோம். அப்புறம் 2023 வந்து நாங்கள் வம்சம்ன்ற ஒரு பேஜ் வந்து நாங்கள் மலேசியாவில் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் பார்த்தேன். ஸோ கால் பண்ணுறப்ப டாக்டர் சத்யான்றவங்க எங்கிட்ட பேசினாங்க. அப்போ அந்த டாக்டர் சத்யா வந்து எங்களை வந்து டாக்டர் அருணான்றவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அந்த டாக்டர் உங்களுக்கு நான் கன்சல்டேஷன் வாங்கி தரேன். பட் உங்களோட குட் லக் என்னென்னா டாக்டர் அருணா வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மலேசியாவில் வந்து அந்த கேமில் ஜாயின் பண்ணிக்க வேண்டாம். டாக்டர் அருணாவை பர்சனலாகவே நீங்கள் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலில் மீட் பண்ணுங்கன்னு சொன்னனால நாங்கள் அந்த டைமில் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். லாஸ்ட் மினிட்டில் நாங்கள் அவங்கள மீட் பண்ணிட்டோம். எங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நாங்கள் அவங்கள போய் அங்கே பார்த்து அந்த ரிப்போர்ட்லாம் காட்டிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கிறதுக்கு ஹை சான்ஸு, எங்களை வந்து சென்னையில் வந்து மீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. செப்டம்பர் 2023 நாங்கள் திருப்பியும் சென்னைக்கு வந்தோம். வந்துட்டு பிறகு அதோடு நான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே ஸ்டே பண்ணிட்டோன்னே அவங்க எங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பித்து எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணாங்க. ஹஸ்பண்ட்கான ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோன்னா ஹஸ்பண்ட் மலேசியா கிளம்பிட்டாங்க. அப்போ நான் மட்டும் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த 2 வீக்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 வீக்ஸ் வந்து எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரலை. இப்போ டாக்டர் அருணா திரும்பவும் என்கிட்ட பேசினாங்க. ஏதாவது சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம் எனக்கு இருக்கிறனால தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவ் ரிசல்ட் வராமல் இருந்திருக்கும். நம்ம வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி இன்னும் நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு செகண்ட் டைம் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்களும் அதுக்கு சம்மதம் சொல்லிவிட்டு இங்கேயே வெயிட் பண்ணோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை 1 மந்த் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் கண்ட்ரிக்கு போயிட்டு வாங்கினாங்க. அப்போ நாங்கள் மலேசியாவுக்கு நான் மட்டும் போயிட்டு வந்தேன். 1 மந்த் சென்று திரும்பவும் 2023 டிசம்பர் நான் வந்துட்டேன். 2023 12 டிசம்பர் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. 26 டிசம்பர் 23 வந்து எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தோடனே எனக்கு ஆக்சுவலி வந்து ட்வின் பேபி ரிசல்ட் வந்தாங்க. அப்புறம் என்னோடய பாடி கொஞ்சம் வீக்காக இருந்த வச்சு 1 பேபி வந்து சர்வைவ் பண்ணலை. ஆஃப்டர் 10 வீக்ஸ் வந்து ஒரு பேபி சர்வைவாக இருக்காங்க, ஒரு பேபி ஹார்ட்பீட் இல்லை சொல்லிட்டாங்க. 3 மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இன் பிட்வீன் வந்து எனக்கு ப்ளீடிங்லாம் கூட அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஃபியூ டைம்ஸ் இங்கே அட்மிட் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவையும் ப்ளீடிங் வரப்போ எனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்லாம் நிறையா வந்துருச்சு. தூங்க முடியல. இந்த பேபி நினச்சி ரொம்ப வரி, பேபி சர்வைவ் பண்ணுவாங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமே இருப்பேன். அப்படிங்க எனக்கு மெடிசன் கூட கொடுத்தாங்க, காம் பண்ணாங்க. அப்புறம் என்டி ஸ்கேன் வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். என்டி ஸ்கேனுக்கு அப்புறம் வந்து மலேசியாவுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டோன்னே அவங்க எனக்கு நிறைய மெடிசன் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் மலேசியாவுக்கு கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக லைக் இந்த பேபி எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு ஒரு சைட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சைட்டு வந்து கண்டிப்பாக பேபி வருவாங்க, கண்டிப்பாக பேபி எப்படி வந்துடுவாங்க அப்படின்றது ஒரு இது நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்டிப்பாக பேபி வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வம்சம் டாக்டர் சத்யாவும் இந்த ஜேர்னியில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஏதாவது மெடிசன் தேவைன்னா எனக்கு உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கேருந்து தான் எனக்கு எல்லா மெடிசனும் வரும். கடைசி வரைக்கும் இங்கே உள்ள மெடிசன், இங்கே உள்ள டாக்டர்ஸோட ஹெல்ப்பில் எங்களோட மாங்கல்யலக்ஷ்மி பாப்பா அழகாக பிறந்துட்டாங்க. இந்த ஜேர்னி வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரௌண்டிங்கில் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டு வச்சு ரொம்ப ஹாப்பியாக கரெக்டான டைமில் கரெக்டான வீக்ஸில் ஒரு அழகான பேபி கேர்ள் எனக்கு பிறந்துட்டாங்க.
ஸோ இங்கே டாக்டர் அருணாக்கு, டாக்டர் தனசெல்வி, ரேகா சிஸ்டர், இன்னும் சில பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ். எனக்கு வாய்ப்பு கிடச்சா செகண்ட் பேபிக்கு நான் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்னொரு பேபி நான் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.